ஐநா தலைமையகம் அமைந்துள்ள நியூயோர்க்கில் வைத்து சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சர் ஆதில் அல் ஜுபைரை பான் கி மூன் சந்தித்துள்ளார். சிறுவர்கள் மற்றும் ஆயுத முரண்பாடுகள் தொடர்பான ஐநாவின் அறிக்கை குறித்து மேலதிக கலந்துரையாடலை மேற்கொள்ளும் பொருட்டு இந்த சந்திப்பு நடைபெற்றது. யெமனில் சவுதி அரேபியா மேற்கொள்ளும் தாக்குதல்களில் பல சிறுவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு சவுதி அரேபியாவை கருப்பு பட்டியலில் ஐநா இணைத்திருந்தது. ஐநாவிற்கு பிரதான நிதி பங்களிப்பு வழங்கும் சவுதி அரேபியா நிதி வளங்களை நிறுத்தப் போவதாக அச்சுறுத்தியதை அடுத்து குறித்த கருப்பு பட்டியலில் இருந்து சவுதி அரேபியாவை பான் கி மூன் நீக்கியிருந்தார். எவ்வாறாயினும் தாம் இவ்வாறான அச்சுறுத்தலை விடுக்கவில்லை என சவுதி அரேபியா கூறியிருந்த போதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் சவுதி அரேபியா அழுத்தம் பிரயோகிக்கின்றமை குறித்து பான் கி மூன் விசனம் தெரிவித்திருந்தார். யெமனில் அரச படையினருக்கு எதிராக மோதல்களில் ஈடுபட்டுள்ள ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது சவுதி அரேபியா தலைமையில் ஐக்கிய அரபு ராச்சியம், குவைத், கட்டார், எகிப்து, ஜோர்தான், மொரோக்கோ, செனகல் மற்றும் சூடான் ஆகிய நாடுகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த கூட்டணி நாடுகள் யெமனில் சிவிலியன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அவற்றில் சில மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்களாக அமையக்கூடும் எனவும் ஐநா கண்காணிப்பாளர்கள் கடந்த ஜனவரி மாதம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.